வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி. கூட்டுறவு வங்கிகளில் வைக்கப்பட்டிருக்க நகைக்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா, இதை குறித்த தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் குறிப்பாக விவசாயிகள் மற்றும் சாமானிய மக்கள் கடன்கள் வைத்துள்ள கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்திருக்குங்க. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வந்து அதில் முதல்வர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்தாச்சு. இந்த நிலையில் அரசியல் கட்சிகள் வெளியிட தேர்தல் அறிக்கையில் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து எந்த விதமான அப்டேட்டையும் கொடுக்கல. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடியை அறிவிப்பை வெளியிடுவாரா மாட்டாரா, ஸோ மக்கள் வைத்துள்ள நகைக்கடன்கள் எப்பொழுது தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறதுங்க. பொதுவாக தள்ளுபடி அறிவிப்பை அரசு வெளியிடும் பொழுது முதலில் அதற்கான தகுதி வரம்புகளையும் நிர்ணயிக்கும். கடந்த காலங்களில் ஒப்பிட்டு பார்த்தால் கூட்டுறவு சங்கங்களில் 5 சவரன் அல்லது 5 சவரனுக்கும் குறைவான எடை கொண்ட தங்க நகைகளை அடகு வைத்து கடன் பெற்றவர்களின் கடன்கள் மட்டுமே தள்ளுபடிக்கு உட்காகியது. ஸோ அந்த கடனை மட்டும்தான் தள்ளுபடி செஞ்சாங்க, மற்ற கடன்களை எதுவுமே தள்ளுபடி செய்யல அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். முதலில் இதற்கான தனி நபர் அல்லது குடும்பம் பெற்ற மொத்த கடனின் அளவு கணக்கிடப்படும். தள்ளுபடி அறிவிப்பு வெளியான பின்பு கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு வங்கிகளில் உள்ள கணக்குகள் ஆய்வு செய்யப்பட்டு மொத்த கடனுடைய எண்ணிக்கை 5 சவரன் கொள்ளாமல் இருக்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க. அப்படி சவரனுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைப்பதில் சிக்கல்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ இதற்காக தனிநபர் அல்லது ஒரு குடும்பம் பெற்ற மொத்த கடன்களை கணக்கில் வச்சு அதற்கு அப்டேட் பண்ணுவாங்க. இதை தொடர்ந்து நிபந்தனைக்கு உட்படுத்த தகுதியான பயனாளிகள் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவர்களின் கடன் மற்றும் அசல் வட்டி தொகை முழுமையாக ரத்து செய்யப்படும். இதற்கான தொகையை அரசு வங்கிகள் செலுத்திவிடும் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எனவே கடனாளிகள் தங்கள் நகைகளை எவ்வித கட்டணமுமின்றி திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். தேர்தல் இறுதியில் இந்த அறிவிப்பு வெளியாகுன்ற எதிர்பார்த்தது, ஆனால் இந்த அறிவிப்பு வெளியாகாதனால ஸோ மக்கள் எல்லாமே சற்றமையும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நகை கடன்கள் முழுமையாக தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிடுவார். ஸோ கூட்டுறவு வங்கிகளில் வைக்கப்பட்டிருக்க 5 சவரனுக்கு குறைவாக இருக்கின்ற தங்க நகை கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட போகிறாரு. நீங்களும் இப்பொழுதே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். தமிழகம் முழுவதும் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் 12 பொதுத்துறை வங்கிகளில் இந்த நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும். நகை கடன் தள்ளுபடி பெற தகுதியற்றவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கிராம் அதாவது 5 சவரனுக்கு மேலே வைத்திருந்தால் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. ஆல்ரெடி நகை கடன்களை வச்சு வாங்கி அதை திரும்ப கட்டியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையவே கிடையாது. ஸோ வறுமை கோட்டிற்கு கீழே NPHH, PHH, AAY இந்த வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நகை கடன் தள்ளுபடியை வழங்கலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக இவர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி விரைவில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுனால ஸோ ரெடி ஆகிக்கோங்க. உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு எண்ணு, அதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் இந்த நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும். அதர் ஸ்டேட்டில் ஆதார் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த தள்ளுபடி கிடையாது. இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் இந்த நகை கடன் அகதிகளுக்கும் இந்த நகை கடன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்றாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழக ஓய்வூதியர்களுக்கும் தமிழக ஆட்சியில் பணிபுரிந்து ஓய்வூதியர்களுக்கும் நகை கடன் கிடைக்கும். கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மற்றும் கூட்டுறவுத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடியில் கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றதையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நகைக்கடன் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தொடர்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.